ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். சின்ன வயசில் பாட்டி கூட விளையாடிட்டு இருந்தா பல்லாங்குழி. எத்தனை பேர் நீங்கள் உங்கள் சின்ன வயசில் விளையாடிருக்கீங்க, யார் கூட விளையாடிருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் 4th 5th படிக்கும்போது என் பாட்டி கூட சேர்ந்து விளையாடிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த போர்டையே நான் இப்போ தான் பார்க்குறேன். பல்லாங்குழி எப்படி விளையாடுறதுன்றதே மறந்து போச்சு. அண்ட் அந்த பல்லாங்குழி போர்டும் ரொம்ப டேமேஜ் ஆகியிருந்தது. சரி, ஒரு மேக் ஓவர் கொடுத்து வைக்கலாம், அப்போ தான் நமக்கு அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒன்று இருக்குன்னு காமிக்கவாது யூஸ் ஆகும்ல. நாளைக்கு பாப்பாவுக்கு சொல்லித்தரக்கு வேணும் அப்படின்றதுனால சரி ஒரு மேக் ஓவர் கொடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படின்ற ப்ராசஸ் பார்த்துடலாமா? ஸோ நான் கண்டுபிடிச்சி எடுத்தப்போ இந்த அளவுக்கு டேமேஜாக இருந்தது போர்டு. ஃபுல்லாக நிறைய பூச்சிக்கூடு பிடிச்சி கரையான் ஏறி அங்கங்கே போர்டில் குழி விழுந்து அந்த மாதிரி நிறைய ஆயிடுச்சு. பட் ஸ்டில் நம்ம வந்துட்டு இதை கொஞ்சம் மேக் ஓவர் பண்ணிடலாம். இனிஷியலாக ப்ரஷ்ஷை வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா வந்துட்டு மேலே பெயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ப்ரஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணால் சுத்தமாக போகவே இல்லை. உங்களுக்கு இதில் டஸ்ட்டு பறக்கிறது தெரியுதான்றதெல்லாம் தெரியல எனக்கு கரெக்டாக வீடியோவில். பட் உட்காந்து பண்ணும்போது ஃபுல்லாகவே வந்துட்டு மண் அந்த டஸ்ட்டு நல்லாவே பறக்குது. ஒரு வழியாக நம்மக்கிட்ட இருக்க நார்மல் பெயிண்ட் ப்ரஷ், ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக எடுத்தாச்சு. பட் ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த வுட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு டேமேஜ் ஆகிருக்குன்றது. இது ஃபுல்லாக கரையான் அரிச்சிருக்கு. ஸோ மேலே ஒரு லேயரே ஃபுல்லாக கரையான் அரிச்சிருக்கு. நம்ம இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சாண்ட் பேப்பர் எடுத்துக்கலாம். இது நார்மலாக ஹார்ட்வேர் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கும். நம்மக்கிட்ட ஆல்ரெடி வீட்டுக்கு கொஞ்சம் யூஸ் பண்ணது போக பாக்கி இருந்தது. ஸோ அதுலேயே வந்து எடுத்துக்கலாம். சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் சாண்ட் பேப்பரில். அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லா உரசி விட்டுட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணோம்னா கொஞ்சம் க்ளீன் ஆகும். நல்லா அமர்த்தி ஸ்க்ரப் பண்ணால் மட்டும்தான் அது போகுது. ஏன்னா அந்தளவுக்கு டேமேஜ் ஆகிருந்தது. ஸோ ஃபுல்லாக அமர்த்தி ஸ்க்ரப் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை வந்துட்டு ப்ரஷ் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் அப்போவுமே வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் டஸ்ட் இருந்தது. ஸோ இதை வந்துட்டு நம்ம ஒரு வெட் டவல் வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ட்ரை பண்ணாமல் பெயிண்ட் அடித்தோம்னா மறுபடியும் கரையான் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் உள்ளே வெளியில் ஃபுல்லாகவே வந்துட்டு சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி சாண்ட் பண்ணிவிட்டு ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு வெட் கிளாத் வச்சு ஒன்ஸ் க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சாண்ட் பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது கூட நான் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்குன்னு நினச்சேன். பட் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. ஒரு சில இடத்துல மட்டும் ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. பட் மேக்ஸிமம் வந்துட்டு நல்லா தான் இருக்குது. அதனால் இதுக்கு அப்படியே ரீஸ்டோரேஷன் கொடுத்துடலாம். நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட்டு தான் எடுத்திருக்கேன். ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்துட்டு 2 லேயர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஒரு லேயரில் பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு அங்கங்கே வுட்டோட எஃபெக்ட் தெரியும். ஸோ அதனால் ஒரு லேயர் ட்ரை ஆகிட்டு அதுக்கப்புறமா செகண்ட் லேயர் கொடுங்க. எப்போவுமே 2-3 லேயர் கொடுக்குறீங்க அப்படின்னா ஒரு லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொடுத்தா மட்டும்தான் கிளியராக இருக்கும். அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது. ஒரு ஃபர்ஸ்ட் லேயர் ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடியே செகண்ட் லேயர் கொடுத்தா அந்த ஃபர்ஸ்ட் லேயரையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் வருமே தவிர செகண்ட் லேயர் ஒட்டாது. அதனால் ஃபர்ஸ்ட் லேயர் ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறமா செகண்ட் லேயர் கொடுங்க. இது ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 சைடுமே வந்துட்டு 2 லேயர் கொடுத்து ஒயிட் கலரை 2 லேயர் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் இது 1 டே ஃபுல்லாக ட்ரை ஆக விட்டுட்டேன் செகண்ட் லேயர் கொடுத்துட்டு. அதுக்கப்புறமா பேக் சைடில் வந்துட்டு பிட்ச்வாலி பெயிண்டிங் இருக்குது இல்லைங்களா, அதனுடைய ரெஃபரன்ஸை வச்சு ரேண்டமாக தான் போட்டிருக்கேன். அந்த பெயிண்டிங்ஸை இன்ஸ்பிரேஷனாக மட்டும் வச்சுட்டு அதிலேருந்து வரக்கூடிய லோட்டஸு, மாடு இதையெல்லாம் வச்சு இன்ஸ்பிரேஷனாக வச்சுட்டு நான் ரேண்டமாக வந்துட்டு அவுட்லைன் போட்டிருக்கேன். இப்போ அந்த அவுட்லைன் போக மீதி இருக்க இடமெல்லாம் வந்துட்டு எல்லோ கலரில் கவர் பண்ணிக்கலாம். எல்லோ கலருக்கு பார்த்திங்கன்னா அக்ரலிக் போரிங் பெயிண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன் நான். எல்லோ கலருமே டபுள் லேயர் கொடுத்துருக்கேன். நான் சிங்கிள் லேயர் மட்டும்தான் வீடியோவில் காமிக்கிறேன். பட் நான் கொடுத்துக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் லேயர்ஸ். ஆஸ் யூஷுவல் நம்ம ஒயிட்டுக்கு எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி ஃபுல் போர்டுக்கும் கொடுத்துக்கலாம். எந்த இடத்துல வந்துட்டு நம்ம அவுட்லைன் போட்டிருக்கோமோ அதை மட்டும் விட்டுட்டு பாக்கி இடத்துலலாம் நம்ம கவர் பண்ணிக்கலாம். அண்ட் நம்ம இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறது நான் சொன்ன மாதிரி போரிங் பெயிண்ட்டோட டென்சிட்டி கம்மியாக தான் இருக்கும். அதாவது அதனுடைய திக்னஸ் கம்மியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் 2 தடவை கோட் அடித்தா தான் அதை கொஞ்சம் டார்க்காக தெரியும். ஒரு தடவை மட்டும் அடிச்சிங்க அப்படின்னா நான் உள்ளே இருக்க ஒயிட் கலரும் சேர்ந்து தான் தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப லைட்டாக தெரியும் அந்த எல்லோ கலர். அக்ரலிக் பெயிண்ட்டே டேரெக்டாக யூஸ் பண்ணும்போது நமக்கு பெருசாக வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தெரியாது. ஆனால் செகண்ட் லேயர் அடித்தா இன்னும் கொஞ்சம் பார்க்குறக்கு நல்லா நீட்டாக இருக்கும். அந்த 2 லேயரும் காய்ஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ளவர்ஸ்க்கு மொத்தம் நான் 3 லேயர் ஆஃப் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு லைட் பிங்க் கலரை ஃபுல்லாகவே வந்துட்டு கொடுத்துட்டேன்.
அண்ட் இன்னொன்று ஏன் நான் இதை ட்ரை ஆனதுக்கப்புறம் பெயிண்ட் பண்ணலான்னு சொல்கிறேன்னா, நம்ம கையை மேலே வச்சு பெயிண்ட் பண்ணும்போது எல்லோ கலர் ட்ரை ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கையில் அப்படியே அப்பிட்டு மறுபடியும் நம்ம வந்துட்டு எந்த இடத்துல பெயிண்ட் பண்ணல ஒயிட்டாக எங்கே இருக்கோ அந்த இடத்துல கை படும்போது நல்லாவே வந்துட்டு இம்ப்ரெஷன் விழும். அண்ட் நம்ம அதுக்கு மேலே பெயிண்ட் பண்ணாலும் பெருசாக வந்துட்டு எஃபெக்ட் இருக்காது. அதனால எல்லோ கலர் ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம் பிங்க்காக. இப்போ பிங்க்கோட பேஸ் கலர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் இந்த பட்டுக்கு வந்துட்டு டைரெக்டாக ரெட் கலர் யூஸ் பண்ணி அவுட்லைன் அண்ட் ஸ்ட்ரிங்ஸ் போட்டிருக்கேன். பட் மற்ற ஃப்ளவர்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிங்க்கும் ஒயிட்டும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி ஃபுல்லாக லேயர்ஸ் கொடுத்துட்டு எந்த இடத்துலலாம் லைட் கலர் வேணுமோ அந்த இடத்துல கொஞ்சம் ஒயிட் அதிகமாகும், எந்த இடத்துல டார்க் கலர் வேணுமோ அந்த இடத்துல பிங்க்கை மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் மொத்தம் 2 ஷேட் ஆஃப் பிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் பாட்டம் பேஸுக்கு யூஸ் பண்ணது வேறு பிங்க் கலர். அண்ட் இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட்டு செட் ஆஃப் பிங்க் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரையும் பிங்க் கலரையும் மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணி கொஞ்சம் அவுட்லைன் கொடுத்துட்டு உள்ள ஸ்ட்ரிங்ஸ் எஃபெக்ட் கொடுத்துருக்கேன். இது ஜஸ்ட் ஒரு ஷேடிங் எஃபெக்ட் காமிக்கலான்றதுக்காக மட்டும்தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். லைட்டிங் எஃபெக்ட் காமிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம வேறு மாதிரி கொடுக்கணும். டார்க் அண்ட் லைட் ஷேடிங் வந்துட்டு நம்ம லைட் வந்தால் எப்படி இருக்குமோ அதனுடைய எஃபெக்ட் கொடுக்குறனா அதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது நான் இன்னொரு வீடியோவில் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்துட்டு அங்கங்கே டார்க் அண்ட் லைட் ஷேடு வர மாதிரி மட்டும் காமிச்சிருக்கோம். அதே மாதிரி அந்த லீஃபோட எஃபெக்ட் வர இடத்துலலாம் வந்துட்டு ஆல்ரெடி லைட் க்ரீன் கலரில் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிட்டேன். அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மேலே வந்துட்டு டார்க் க்ரீன் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணிக்கலாம். ஃப்ளவர்ஸுமே வந்துட்டு கலரிங் ஒவ்வொரு ஃப்ளவருக்கும் ஒவ்வொரு கலர் கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் எஃபெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு வந்துட்டு பேஸ் நான் ஃபுல்லாக வந்துட்டு பேக்ரவுண்டுக்கு எல்லோ கலர் கொடுத்துருக்கிறதுனால பிங்க்கே கொஞ்சம் கான்ட்ராஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிவிட்டு பிங்க் அண்ட் ரெட் காம்பினேஷனில் நான் ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கேன். டார்க் கலரில் வந்துட்டு என்ன கலர் கொடுத்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எல்லோ பேக்ரவுண்டுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ளவருக்கு. சென்டரில் வந்துட்டு ஸ்லிட்டு வர்றதுனால உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த பல்லாங்குழி பேஸ் வந்துட்டு சென்டரில் ஸ்லிட் ஆகுது. அப்போ தான் வந்துட்டு க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ண முடியுன்றதுனால. ஸோ அந்த ஸ்லிட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணி பிடிச்சோம்னா தான் நமக்கு எக்ஸாக்ட் பிக்சர் தெரியும். இங்கே இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு லோட்டஸும் அந்த கீழே வந்துட்டு ஒரு கவ்வோட டிசைன் வருது. இந்த 2 டிசைனுமே வந்துட்டு கரெக்டாக அந்த ஸ்லிட்டில் தான் ஹாஃபாக டிவைட் ஆகுது. நம்ம ஸ்லிட்டை ஜாயின் பண்ணி பிடிச்சோம்னா தான் எக்ஸாக்ட் பிக்சர் தெரியும். அவுட்லைன் வரையும் போது நான் அந்த மாதிரி வரைஞ்சிக்கிட்டேன். பட் நம்ம எந்நேரமும் அந்த ஸ்லிட்டை வந்துட்டு ஜாயின் பண்ணி பிடிச்சி பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்க மாதிரி 2 சைடும் வந்துட்டு பேட்டர்ன்ஸ் வர மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த லீஃப் மாதிரி கொடுத்துக்கிறதுக்கெல்லாம் டார்க் க்ரீன், லைட் க்ரீன் 2 க்ரீனையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் ஷேடிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். அண்ட் எனக்கு வந்துட்டு இதுக்கு மேலே பிளாக் கலரில் ஒரு அவுட்லைன் போடுறதுக்கு பிளான் இருக்குது. அதனால் பெருசாக நான் வந்துட்டு இதுதான் டிசைனுன்ற மாதிரி ஃபிக்ஸேட்டிவாக எதுவும் பண்ணலை. அண்ட் எல்லா டிசைன்ஸுமே வந்துட்டு ஃப்ரீ ஹேண்டாக ரேண்டமாக தான் பண்ணியிருக்கேன். எதுவும் வந்துட்டு பர்ஃபெக்ட் ஸ்ட்ரோக்ஸ் எல்லாம் கொடுக்கல. அண்ட் இந்த ஸ்டெம்முக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு லீவை விட ஸ்டெம்மு கொஞ்சம் ஹைலைட்டாக தெரியணும் அப்படின்றதுனால டார்க் க்ரீன் கூட பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு க்ரீன் வந்துட்டு இன்னுமே கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதுவே லைட்டிங் எஃபெக்ட்டு இல்லைனா கொஞ்சம் ஷேடிங் எஃபெக்ட்டோட கொடுக்குறீங்க அப்படின்னா லைட் க்ரீன் யூஸ் பண்ணி அங்கங்கே வந்துட்டு லைன்ஸ் இந்த ஸ்டெம்முக்குள்ளேயே ட்ரா பண்ணிங்கன்னா அதுவுமே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் பார்க்குறக்கு. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக அந்த கவ்வோட ஹார்ன் வந்துட்டு கொம்பு 2 சைடுமே வந்துட்டு சென்டர் ஸ்லிட்டில் வர மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் ஒரு கொம்பை கொஞ்சம் மேலே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு இன்னொரு கொம்பு மட்டும் ஸ்ப்ளிட் ஆன மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் எனக்கு கவ்வுக்கு பெருசாக ஷேடிங் எஃபெக்டெல்லாம் எதுவும் கொடுக்கணும்னு தோணலை. அதனால் ஃபுல்லாகவே ஒயிட் மட்டும் கொடுத்துட்டு கவ்வுக்கு வந்துட்டு அவுட்லைன் மட்டும் பிளாக்கில் கொடுத்துருக்கேன். கொஞ்சம் உட்காந்துருக்க மாதிரி போட்டிருக்கிறதுனால அங்கங்கே கர்வ்ஸ் வர இடத்துல மட்டும் கொஞ்சம் அவுட்லைன்ஸ் பிளாக் கலரில் வர மாதிரி கொடுத்துருக்கேன். வேறு எதுவும் பெருசாக வந்துட்டு எஃபெக்டெல்லாம் எதுவுமே கொடுக்கல. இன்கேஸ் கவுக்குள்ளே ஷேடிங் கொடுக்கணுன்னு நினச்சா ஒயிட்டு கூட லைட்டாக வந்துட்டு பிளாக் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைல்டு க்ரே கலர் வரும். அந்த கலர் யூஸ் பண்ணி நம்ம உள்ளே வந்துட்டு ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். பிளாக்கை டைரெக்டாக கொடுத்து ஒயிட் கூட மர்ஜ் பண்ணலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா கவுக்கு வந்துட்டு அது நல்லா இருக்காது. செப்பரேட்டாக நம்ம ஆல்ரெடி வந்துட்டு கலர் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதை மிக்ஸ் பண்ண கலரில் வேணால் ஷேடிங் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான், பேக் சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. நம்ம வந்துட்டு அடுத்தது ஃப்ரண்ட் சைடுக்கு டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃப்ரண்ட் சைடுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நான் வந்துட்டு எல்லோ கலர் கொடுத்து எல்லோ கலரை 2 கோட்டிங் கொடுத்து ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டாக வந்துட்டு ஒவ்வொரு குழிக்குள்ளேயும் ஒவ்வொரு கலர் கொடுத்துருக்கேன். நான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது போரிங் பெயிண்ட்டு தான். அண்டு போரிங் பெயிண்ட்டு ரொம்ப லைட்டாக இருந்தது இந்த வயலட் கலருக்கும் க்ரீன் கலருக்கும். ஸோ அதில் மட்டும் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் கொஞ்சமாக அக்ரலிக் பெயிண்ட்டை மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மற்ற எல்லா குழிக்குமே வந்துட்டு ஆல்டர்னேட் கலர்ஸ் கொடுத்துருக்கேன். இன்கேஸ் இப்போ வந்துட்டு கீழ் லைனில் ஃபர்ஸ்ட்டு குழிக்கு ப்ளூ கலர் கொடுத்தேன் அப்படின்னா மேல் லைனில் லாஸ்ட் குழிக்கு ப்ளூ கலர் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி
ஆல்டர்னேட்டாக கொடுத்துருக்கேன். அண்ட் எல்லோ கலருக்கு வந்துட்டு இனிஷியலாக எல்லோ கலராக விட்டுடலாம் ஒரு குழி மட்டும் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் ரொம்ப ப்ளைனாக தெரிஞ்சது, குழி இருக்கிற மாதிரியே தெரில. ஸோ அதுலேயும் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு கலர் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் மைல்டு வந்துட்டு எல்லோ தான். எல்லோ கூட லைட்டாக ப்ரௌன் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவுமே வந்துட்டு நம்ம 2 லேயர் கொடுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில டைமுக்கு மைல்டு வந்துட்டு அங்கங்கே பெயிண்ட் கரெக்டாக ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஒரு லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம செகண்ட் லேயர் கொடுத்து எடுத்துக்கலாம். அண்ட் நம்மளது வந்துட்டு போர்டு அங்கங்கே கொஞ்சம் டேமேஜ்டாக தான் இருக்குது. அதனால் கரெக்டாக பெயிண்ட் நிறையா இடத்துல ஒட்டலை. அது கடைசியாக வந்துட்டு நம்ம செகண்ட் லேயர் கொடுக்கும்போது ரெடி ஆகிடும். இப்போ இந்த கலர்ஸும் ட்ரை ஆனதுக்கப்புறமா நான் கொஞ்சம் ப்ளெயினாக இருக்குது அப்படின்றதுனால பிளாக் கலர் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ளாரல் டிசைன்ஸ் மாதிரி அவுட்லைன் போட்டிருக்கேன். பேக் சைடு வந்துட்டு மேக்ஸிமம் லோட்டஸில் தானே கவர் பண்ணியிருக்கோம். அதனால் குட்டி குட்டி லோட்டஸ் மாதிரி இல்லைன்னா லோட்டஸோட பட்டு மாதிரி வந்துட்டு எதாவது டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமாக தான் வந்துட்டு டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு லோட்டஸ், அதனுடைய ஸ்டெம் அண்டு ஒரு சின்ன 2 லீஃப் வர்ற மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு பட்டு, அந்த மாதிரி போட்டு கொஞ்சம் ஏரியாஸ் வந்துட்டு ரொம்ப ப்ளெயினாக இல்லாமல் கவர் பண்ணி மட்டும் தான் விட்டுருக்கேன். மற்றபடி ஸ்பெசிஃபிக்காக எதுவும் டிசைன் பண்ணல. அண்ட் இதுவுமே வந்துட்டு 1 டே ஃபுல்லாக ட்ரை பண்ண விட்டுறலாம். ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வார்னிஷ் ஒரு லேயர் கொடுத்து எடுத்துக்கலாம். நார்மல் அக்ரலிக் வார்னிஷாக இருந்தால் 2 லேயர் கொடுத்துக்குங்க. அண்ட் நம்மளது வந்துட்டு இது வுட்டுன்றதுனால பாசிபிலிட்டி இருந்தால் நீங்கள் வந்துட்டு வுட் வார்னிஷ் ஒரு லேயர் கொடுத்துக்கலாம். பட் வுட் வார்னிஷ் கொடுக்கும்போது ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னா, நீங்கள் கொடுத்துருக்க கலர் வந்துட்டு கொஞ்சம் டல் ஆகும். அந்த வுட் வார்னிஷில் வுட்டோட கலருக்கு தகுந்த மாதிரி ஒரு லைட் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதனால நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்க பெயிண்ட் வந்துட்டு கொஞ்சம் டல் ஆகும். பட் நம்மளோட இந்த பல்லாங்குழி போர்டு வந்து வுட்டுன்றதுனால வுட் வார்னிஷ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் நல்லாயிருக்கும். அதிகமாக அவ்வளோ சீக்கிரம் கரையாமல் பிடிக்காது. இதுவே அக்ரலிக் பெயிண்ட்டோட வார்னிஷ் கொடுக்குற மாதிரி இருந்தால் ஒரு லேயர் ட்ரை ஆனதுக்கப்புறம் இன்னொரு லேயராக, அதாவது 2 லேயராக கொடுத்து நம்ம முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.